ஹே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லையும் சரி, நிறைய பேர் டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் எங்கேயோ இருந்தேன், பட் நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தென் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் அது எனக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி எனக்கு வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப் இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பர்சன் வந்து டாக்ஸிக்கா, இல்லை அந்த பர்சன் வந்து ஹாப்பியான பர்சனா, இல்லை அந்த பர்சன் வந்து எமோஷனலா, இல்லை அந்த பர்சன் வந்து லோன்லியா, இல்லை அந்த பர்சன் வந்து நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? அது தெரியாம தான் ஸோ அந்த பர்சன் லேட்டர் டேஸ்ல தான் தெரியும், ஓகே இந்த பர்சன் வந்து இப்படி ஒரு பிஹேவியர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் உங்களுக்கு டாக்ஸிக் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டாக்ஸிக் உள்ள போகலாம். டாக்ஸிக்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் தி பிஹேவியர். இட் மீன்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப் முன்னாடி ஒரு வே ஆஃப் லைஃப் வாழ்ந்துருப்பீங்க, பட் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் ஒரு வே ஆஃப் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. புரியுதா? ஏன்னா ரிலேஷன்ஷிப் முன்னாடி ரொம்ப ஹாப்பியா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரீடமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. பட் எப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்குள்ள இறங்கிட்டீங்களோ உங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா நீங்க வெளியே போனாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி, வீட்டில் தனியாக இருந்தா கூட சரி, அந்த பர்சன் எப்பவுமே உங்களுக்கு கால் பண்ண சொல்றதோ, இல்லை இன்ஸ்டால மெசேஜ் பண்ண சொல்றதோ, இல்லை அவங்க இன்ஸ்டா ஐடி வாங்குறதோ எல்லாத்துலயுமே உங்களுக்கு கண்ட்ரோலே வச்சிருப்பாங்க. புரியுதா? நீங்க வெளியே போனாலும் வீடியோ கால் பண்ணு, இல்லை எனக்கு கால் பண்ணு, இல்லை லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பர்சன் அங்க உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரியாலிட்டியா நடந்தது. நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கே சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ டாக் ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ அவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த பர்சன் கிட்ட நீங்க எவ்வளவு சீக்கிரமா வெளியே வர முடியுமோ வெளியே வந்துருங்க. ஏன்னா என்னன்னா பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துருங்க. செகண்ட் ஒன் அபியூஸ். இந்த அபியூஸ்லேயே 3 விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் அபியூஸ் பண்றது. அந்த பர்சன் நீங்க வேணாம் அப்படின்னு சொன்னா கூட அந்த பர்சன் அதை கேட்கவே மாட்டாங்க. அந்த பர்சன் என்ன தோணுதோ அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல நிறைய பிளேம்ஸ்லாம் தூக்கி போட்டு நீங்க அதை பண்ற அளவுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. உண்மையா அதை நீங்க ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எமோஷனல் அபியூஸ். நீங்க உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணாலும் உங்களை வந்து ஒரு ஒரு பெயின் ஜோன்லயே வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேர்பல் அபியூஸ். உங்களை எவ்வளோ அசிங்கமா திட்ட முடியுமோ அவ்வளவும் அசிங்கமா திட்ட பார்ப்பாங்க. ஏன்னா அப்பதான் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நீங்க எவ்வளோ பெயின்ஸை ஃபேஸ் பண்றீங்களோ ஆப்போசிட் பர்சன் அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் வேர்பலா அந்த பர்சன் உங்களை எவ்வளோ கேவலமா திட்ட முடியுமோ அந்த பர்சன் உங்களை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்பயாவது டாக் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது உங்க பார்ட்னர் உங்களை வந்து ரொம்ப கேவலமா திட்டாங்க அப்படின்னா நீங்க டாடா பாபாய் சொல்லிட்டு உங்க ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களோட நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கும் ரொம்ப நல்லது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இது ரொம்ப காமனான ஒன்று. அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கவே மாட்டாங்க ஸ்டார்டிங்ல. ஸோ லவ் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா உங்க மானே தேனே கண்மானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் டேக் கேர் பண்ணி சூப்பராக பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பட் லேட்டர் டேஸ்ல அவங்களோட தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. உங்களை எவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்றதே அவங்களோட ஆப்ஷன்ல தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போறதுக்கு தான் அந்த டிஸ்ரெஸ்பெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன் நெகட்டிவிட்டி. என் ரிலேஷன்ஷிப்லேயே நடந்திருக்கு. நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் ஒரு 4 years முன்னாடி. அந்த பொண்ணு என்ன சொன்னா, நீ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது இதெல்லாம் வராது அப்படின்னு சொன்னா. சரி ஓகே, அவன் சொன்னதுக்கு அப்புறம் சரி ரிலேஷன்ஷிப் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் அப்பவே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் போடும்போது அந்த பண்ணி நான் ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்சா. ஸோ அது எனக்கு ரொம்ப நெகட்டிவா இருந்தது. ஓப்பனாக சொல்ல நெகட்டிவா இருந்தது. எப்போ அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போனாலோ அதுக்கப்புறம் தான் என்னோட சேனலே கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆச்சு. ஸோ எவ்வளோ அந்த பர்சன் உங்களை நெகட்டிவா ட்ரீட் பண்ண ட்ரை பண்றாங்களோ நீங்க அங்க ஒரு பெயின் ஜோன்ல இருப்பீங்க. நீங்க மீன்ஸ் என்னன்னா நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதோ இல்லை அப்ராட் போய் ஸ்டடி பண்றதோ இல்லை வந்து இது எல்லாத்துலயுமே அவங்க நெகட்டிவ் மட்டும்தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இட் மீன்ஸ் உன்னால முடியாது, உன்னால இது எதுவுமே முடியாது, உன்னால முடியாது, இதெல்லாம் நீ வெத்தே இல்லை, இதுக்கெல்லாம் நீ வேலைக்கு ஆக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட்ஸ்லயே உங்களை வந்து ரொம்பவும் ஒரு டிசப்பாயின்மெண்டா வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து நீ எவ்வளோ வெளியே வர முடியுமோ வாங்க. பிகாஸ் நான் வந்திருக்கேன், நான் நல்லா இருக்கேன். ஸோ 6th ஒன் ஐசோலேஷன். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் நான் 6th சொல்லிக்கிறேன். ஏன்னா ஐசோலேஷன் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி உங்க ஃபேமிலி கிட்டயும் சரி உங்களை எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரமா வச்சிருவாங்க. ஏன்னா நீ அவங்க திடீர்னு அவங்க டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பர்சனோட சேராத அந்த பர்சனோட சேராத அப்படி மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்க அட்வைஸ் பண்ணி அந்த பர்சனோட வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த பர்சன் என்ன தெரியுமா பண்ணுவான், நீங்க யாருக்கிட்டயுமே பேசாத அந்த அந்த பர்சன்ஸ் கிட்டயே உன்னை வந்து நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன் உங்களையே வச்சு அவங்களை திட்ட ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்படி பண்ணும்போது உங்க ஃபேமிலியும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்களை வந்து ஒரு மாதிரி தூரமாக தான் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இவனுக்கு அது ரொம்ப இவனோ இல்லை இவங்களோ அவங்களுக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பர்சனுக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கும். ஓகேவா? பட் லேட்டர் டேஸ்ல உன்னை அவங்க கழட்டி விட்டு போகும்போது நீ யாருமே இல்லாமல் தனி மரமாக தான் உட்காந்துக்கிட்டு இருப்ப. ஸோ எப்பயாவது
உங்க பார்ட்னர் இவங்க திட்டு, இல்ல அவங்க கிட்ட நீ பேசாத, இல்ல அவங்க கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எதுவுமே பண்ணாதீங்க. அந்த பர்சன் நீ கேளுங்க. நான் இது உங்ககிட்ட சொன்னா உனக்கு அக்செப்டபிளா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட இது எதுக்குமே ஆன்சர் இருக்காது. ஓகேவா? எப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களை இன்சல்ட் பண்றாங்களோ, இல்ல உங்களை ஷேம் பண்றாங்களோ, ஃபர்ஸ்ட் அங்க இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா தட் இஸ் நாட் ரிலேஷன்ஷிப். தட் இஸ் நாட் லவ். புரியுதா? ஸோ எவ்வளவு முடியுதோ அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும்.